ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அபிஷேகம் என்கிற தலையங்கத்திலே நான் போன முறை பாகம் 1 பேசினேன். இது பாகம் 2. அந்த 2வது பாகத்திலே பேசப்படுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 15வது அதிகாரத்துல நாங்கள் பார்த்தோம். கனி கொடாதிருக்கிற மனுஷர்கள் யார் என்று பார்த்தோம். இப்போ கனி கொடுக்கிறவர்கள் யார் என்று பார்க்கும் போதே, கனி கொடாதிருக்கிற மரங்கள், அந்த செடிகள் கொடிகள் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படுகிறது. அந்த கனி கொடாதிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாங்கள் போன பாகம் 1 பார்த்தோம். அதை நான் மேலோட்டமாய் சொல்லி நான் 2வது பகுதிக்கு போகிறேன். கனி கொடாதிருக்கிற கொடிகள் எப்படி என்றால், ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாக இருப்பார்கள். அவர்கள்ட்ட எந்த ஒரு கனிகளையும் காண முடியாது. அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். சபை உண்டு, வீடு உண்டு, சபை அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டார்கள், யாருக்கும் ஆண்டவரை பத்தி பேச மாட்டார்கள். இவர்கள் கனி கொடாதிருக்கிற கொடிகள். அடுத்தது விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கனி கொடாதிருக்கிற கொடிகள். வேதத்தின்படி வாழ்க்கை வாழாதவர்கள் கனி கொடாத இருக்கிற கொடிகள். ஆவிக்குரிய கனிகள் காணப்படாதவர்கள், மாம்ச கனிகள் தான் அதிகமாக இருக்கிற பிள்ளைகள் கனி கொடாதிருக்கிற கொடிகள். ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லாதவர்கள் கனி கொடாதிருக்கிற கொடிகள் என்று பார்த்தோம். தங்க சொந்த வாழ்க்கையை கூட ஆண்டவருக்கு முன்பாக வைத்து காரியங்கள் செய்ய தெரியாதவர்கள். இன்றைக்கு சில சொந்த குடும்பத்துல பங்கன்கள் அல்லது கொண்டாட்டங்கள் செய்யும் போது ஆண்டவரை முன்வைத்து கொண்டாட்டம் செய்வதில்லை. அவர்கள் தங்கள் உறவுகளை வைத்துத்தான் கொண்டாட்டம் செய்கிறார்கள். அவர்களுக்கு பிரியமானபடிதான் அந்த கொண்டாட்டத்தை நடத்துகிறார்கள். அங்கே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதா துக்கப்படுத்துகிறதா என்பதை குறித்து கவலைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு விசுவாச பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள் தங்கள் சொந்த குடும்ப வாழ்க்கையில, தங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவரை முன்வைத்து காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ நாங்கள் கனி கொடாதிருக்கிற கொடிகளை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கிற வசனம் என்று சொன்னால், அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி கனி கொடுக்கணும் என்பதை குறித்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். முதலாவது பார்க்கணும், எப்படி கனி கொடுக்கணும் என்று சொன்னால், ஆவியின் கனி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பிரியோசரமாய் இருக்கணும். ஆவிக்குரிய கனிகளை அந்த மனுஷனிடத்துல காண வேண்டும். அவர்கள் தான் அபிஷேகத்தை வைத்திருக்கிறவர். ஒரு மனுஷனிடத்தில் அபிஷேகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் என்றால், அவர்களுடைய கனிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம், அவருடைய கிரிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். இடத்தில் அபிஷேகம் இருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம். 2வது, தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக மிகவும் தாழ்மையா இருந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்மையை குறித்து சொல்லும் போது, சொன்னதை சொன்னபடி செய்வதும் சொல்லாததை செய்யாமல் இருப்பதுமே தாழ்மைக்கு அடையாளம். கீழ்ப்படிதல். தாழ்மையா இருப்பது என்பது எங்களுக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை நாங்க செய்ய போகக்கூடாது. எங்களுக்கு கர்த்தர் என்ன குறித்து கொடுத்திருக்கிறாரோ, எங்களுக்கு ஆண்டவர் என்ன அனுமதிச்சு இருக்கிறாரோ அதுல நிக்கணும். மேன்மையான காரியங்களை, பெருமையானவர்களை குறித்து சிந்திக்கவே கூடாது. அதுதான் தாழ்மை. பிரியமானவர்களே, 3வது, பிரயாசப்பட வேண்டும் கர்த்தருடைய வேலைக்காய். கர்த்தருடைய வேலைக்காய் நாங்கள் சோர்ந்து போய் இருக்காதபடி பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடித்தான் கர்த்தருடைய வேலையை செய்து முடிக்கணும். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒருபோதும் சாட்டு போக்கு சொல்லாதபடி வாழ்கிறவர்கள் ஆவிக்குரிய கனிகளை உடையவர்கள். அவர்கள் தேவனுடைய கனி கொடுக்கிற திராட்சை செடியிலே நாட்டப்பட்ட கொடிகளாய் இருக்கிறார்கள். தேவன் தன்னை ஏன் இந்த ஊழியத்திலே நிறுத்தினார் என்பதை அடிக்கடி சிந்தித்து செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் பிடித்துக் கொண்டால், ஒரு மனிதனை தேவன் பிடித்து ஒரு ஊழியத்துல பயன்படுத்த தொடங்கினால், தேவன் பிடிப்பதில்லை தானே. பிரியமானவர்களே, தேவனா வந்து பிடிக்கிறார்? இல்லை. ஒரு ஊழியக்காரன் மூலமா இன்னொரு ஊழியக்காரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அந்த ஊழியக்காரனை உருவாக்குவதற்கு பிடித்துக் கொண்டதற்குரிய நோக்கம், அந்த திட்டம், அந்த ஆண்டவருடைய சித்தம் என்பதை அடிக்கடி தன் வாழ்க்கையில் அதை சிந்திக்க தெரிந்தவன் தான் ஆவிக்குரிய கனி உள்ளவன். ஆவிக்குரிய கனி உள்ளவன் தன் வாழ்க்கை எப்பொழுதும்
சிந்தித்து பார்த்து கொண்டே இருப்பான், மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருப்பான். நான் இப்படி செய்யணும், நான் அப்படி செய்யணும், புதிய புதிய காரியங்களை திட்டம் பண்ண வேண்டும், ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அவன் தான் ஆவிக்குரிய கனிகளை உடையவன். எந்த ஒரு லாப நோக்கமும் கருதி ஊழியம் செய்யக்கூடாது. ஆவிக்குரியவன் எந்த ஒரு லாப நோக்கம், சுய லாப நோக்கம் கருதி கொண்டு ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம், நான் இப்படி ஊழியம் செய்தால் என்னை பாஸ்டர் இப்படி நடத்துவார், நான் இப்படி ஊழியம் செய்தால் என்னை இவர் இப்படி கொண்டு போவார், அல்லது எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும், எனக்கு ஒரு பதவி கிடைக்கும். இந்த நோக்கம், இந்த சிந்தை ஒரு மனிதன்ல வந்துவிட்டாலே ஆவிக்குரிய கனிகளினால் அந்த காரியம் வருவதில்லை. அது மாம்சத்தின் கிரியை, அது மாம்சத்திலிருந்து புறப்படுகிற காரியம். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்காது. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனி உள்ளவன் அமைதலாய் இருப்பான், இச்சையடக்கமாய் இருப்பான், சாந்தமாய் இருப்பான். தயவு, நற்குணம் எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட இருக்கும். முகத்துல பார்க்கவே தெரியும் இந்த பிள்ளைக்கு ஆவிக்குரிய கனிகள் நிறைந்திருக்கிறது என்று தெரியும். பொறுமையாய் இருப்பார்கள், காத்திருப்பார்கள், காலதாமதம் போனாலும் அவசரப்பட மாட்டார்கள். ஆவிக்குரிய கனி உள்ளவன் அன்பு நிறைந்ததாய் இருப்பான். தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள பொங்கி வந்து கொண்டே இருக்கும். அவன்தான் ஆவிக்குரிய கனிகளை உடையவன். கொஞ்சத்திலே கர்த்தருக்கு முன்பாய் உண்மையாய் இருப்பான். ஆவிக்குரிய கனியை உடைய ஒரு மனிதன் கொஞ்சத்திலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருப்பான். பிரியமானவர்களே, அப்போ நாங்கள் ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்த்தோம், மாம்சத்தின் கனிகளை குறித்து பார்த்தோம். இவைகளை செய்கிற பிள்ளைகள் அதிக கனி கொடுக்க ஆண்டவர் செய்யும்படி என்ன செய்வார் தெரியுமா? ஆண்டவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த திராட்சை செடியை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதத்துல 15வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் புத்தகத்துல அவர் அதை சுத்தம் பண்ணுவார். ஏனென்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு போராட்டம், பாடுகள், துன்பங்கள், அல்லது ஒரு கண்ணீரான காரியங்கள், அல்லது ஒரு பாஸ்டர் பேசி போட்டார், அல்லது யாரோ ஒரு எங்களுக்கு பேசிட்டாங்க, இதை இப்படி செய்யணும், நீங்க அப்படி செய்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டோட நம்ம முகத்தை சுளிக்கிறது இல்லை. பிரியமானது, சிக்ஷை எங்க இருக்கோ அங்குதான் உயர்வு இருக்கிறது. கடிந்து கொள்ளுதல் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை அதிகமானால் அந்த இடத்துல சுகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. சிக்ஷையை பகைக்கிறவர்கள் தேவனுக்கு புத்திரராய் இருக்க மாட்டார்கள். சிக்ஷிக்கப்படும் போது நீ சோர்ந்து போகக்கூடாது. யார் பேசினால், யார் உனக்கு புத்திமதி சொன்னால் அதை நன்மையா எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். என் தலைக்கு அது எண்ணெயை போல இருக்கும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தப்படுவார்கள். எப்படி அவர் ஆண்டவர் சுத்தம் பண்ணப்படுவார் என்று வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரே ஒரு நல்ல உதாரணத்தை எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அவர் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்கினார், இயேசுவின் மேல இறங்கினார். அதோடு அவர் எங்க போனார் தெரியுமா? அவர் வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். எங்க கொண்டு போகப்பட்டார்? அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை இறங்கின உடனே எல்லாம் முடிஞ்சுது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இனி ஒருத்தரை என்னை ஆட்ட முடியாது, நான் இப்ப கர்த்தருடைய பிள்ளை என்று பஞ்சு மெத்தையில படுக்கலாம்னு நினைக்க கூடாது. அன்னைக்குத்தான் ஆண்டவர் ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்படுகிறார்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே சோதிக்கப்படுகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும், கண்ணீரும், துன்பங்களும், பாடுகளும், நிந்தைகளும், வேதனைகளும், அவமானங்களும், பழிச்சொற்களும், மனுஷர்கள் பார்த்து இவனா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வரும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே. இது சொல்லுகிறபடியினால நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், இது வருகிறபடினால என் வாழ்க்கை உயரப் போகிறது, அப்படி சொல்லுங்க பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் அவர் சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணும் போது நோகும். ஒரு கொடியை வெட்டும் போது நோகும், ஒரு இடத்துல கட்டும் போது நோகும், ஒரு மண்ணை கிண்டி பசலை போகும்போது நோகும், வலிக்கும். ஆனால் செடியில அநேக கனி வரப்போகிறது பிரியமானவர்களே. அந்த நோ வராமல் எப்படி கனி கொடுக்கிறது? அந்த வலி வராமல் எப்படி
ஆசீர்வாதமாய் இருப்பது இல்லை. கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர ஆண்டவர் சுத்தம் பண்ணுவார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு வார்த்தைகளை கொஞ்சம் கடினமாய் பேசிவிட்டால், ஓஹோ எனக்குத்தான் பேசுகிறார், இவர் என்ன வைத்துத்தான் இது சொல்லுகிறார். இல்லை பிரியமானவர்களே, வார்த்தை பேசும்போது நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். வார்த்தை பேசும்போது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற புண் சுகமாக்கப்படுகிறது. வார்த்தை பேசும்போது உங்களுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் வெளியேறுகிறது. விட்டுக் கொடுங்க, வார்த்தைக்கு அர்ப்பணிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. நான் இப்பொழுதே சொன்ன உபதேசத்தினால நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்க சுத்தப்படுத்தப்படாமல் நீங்கள் பிரயோஜனப்படுத்தப்பட முடியாது பிரியமானவர்களே. நீங்கள் சுத்தப்படுத்தப்படாமல் தேவனுக்காய் உபயோகிக்கப்பட முடியாது பிரியமானவர்களே. கர்த்தர் தம்முடைய கரத்துல வைத்துக்கொள்ள அடிக்கடி சிக்ஷித்து சுத்தப்படுத்துகிறார். அப்படி சுத்தப்படுத்தும் போது அதே அநேக கனிகளை கொடுக்க வைக்கின்றார். பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள், மனுஷருடைய அவதூறான பேச்சுக்கள், பிசாசுடைய தந்திரமான கிரியைகள், இவைகள் நமக்கு வரும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிற பழக்கம் எங்களுக்கு வர வேண்டும். விசேஷமாக பிசாசுடைய தந்திரம் எங்களுக்கு நேராய் வரும்போது கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும். சவுல் என்ற ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம். சவுல் என்ற மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, மனுஷரால அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலில் ஒரு ராஜா வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக மனுஷர்கள் கஷ்டம் கொடுத்ததுனால தேவன் ஒரு வழியும் இல்லாமல் அந்த சவுலை அவர் ராஜாவாய் அனுமதித்தார். அவர் ஏற்படுத்தவில்லை, அனுமதித்தார். அப்போ சவுலை ராஜாவாக்கினதுக்கு பிறகு சவுல் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஏழை குடிமகன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க பிரியமானவர்கள், இதுதான் ஒரு அபிஷேகம் பெற்றவன் தாழ்மையா இருப்பதற்குரிய உங்களுக்கு ஒரு உதாரணம். பெஞ்சமின் கோத்திரத்திலே பிறந்த மிகவும் ஏழ்மை, அந்த கோத்திரத்தை எல்லாரும் தள்ளி வைத்த ஒரு கோத்திரத்துல கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டிருந்தால் என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு அந்த உயர்வை கர்த்தர் கொடுத்ததுக்கு பிறகு சரியாக அந்த உயர்வை பயன்படுத்த தெரியாமல் போனார். அதுதான் வேதனையான ஒரு காரியம் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 1 சாமுவேல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, ஜனங்கள் சாமுவேலின் சொல் கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று சொன்ன போது 21வது வசனத்துல சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல் கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்போ இதை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை, மனுஷர்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம், மனுஷருடைய அந்த அரியணங்களின் நிமித்தம் கர்த்தர் சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினார். இங்கே அதற்கு ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணுகிறார். அதை சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறதுக்கு ஒரு திட்டத்தை பண்ணுகிறார். என்ன அது திட்டம் என்று சொன்னால், 1 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணப்படாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரனை ஒருவரை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்று சொல்லி, இந்த கழுதைகளை தேடி 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 சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற ஒரு மலைக்கு கிட்ட இந்த சவுல் வந்து சேர்ந்தார். அங்கே வரும்போது 15வது வசனம் சொல்வது, 9வது அதிகாரத்துல, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க, நாளைக்கு இந்நேரத்தில் பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அப்போ சாமுவேலுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் வந்து ஒரு சில குறிப்பிட்ட வருஷங்கள்
ராஜாவாய் நன்றாக அவர் செய்தார். ராஜ காரியங்களை செய்தார். ஆண்டவருடைய சொல்லெல்லாம் கேட்டு செய்தார். ஆனால் அவருக்கு நாள் போக ஜனங்களை பார்க்க தொடங்கினார். ஜனங்கள் மேல அவருடைய கண்கள் போனது. அவருக்கு இருந்த பெருமையான காரியங்கள், அவருடைய ராஜரீகமான காரியங்கள் எல்லாம் அவருக்கு பெருமையை கொண்டு வர தொடங்கினர். இதுதான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற முட்டாள்தனமான காரியம். எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம் என்பதில் இருந்து நாங்கள் தவறிவிடவே கூடாது. நாங்கள் எங்கிருந்து பிடிக்கப்பட்டோம் என்பதில் தவறிவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை என்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன். நான் இலங்கை தேசத்துல வாழ்ந்த காலத்துல பல முறை மரணத்தை என் கண் முன்னால நான் பார்த்திருக்கிறேன். இந்த பக்கம் மரித்து விழுந்திருக்கிறார்கள், இந்த பக்கம் மரித்து விழுந்திருக்கிறார்கள். நான் பல தடவைகள் உயிரோடு தப்பி இருக்கிறேன். அதை விட ஒரு தடவை நான் ஆயுதங்களோடு நேரடியாய் பிடிபட்டு போலீசினால் என்னை கொண்டு போய் சித்திரவதை செய்து காட்டுக்குள்ள கொண்டு போய் சுட்டு போடுவார்கள். இரவு நேரத்துல சுடுகிற சத்தங்கள் கேட்கும். ஆனால் அங்கிருந்தும் கர்த்தர் என்னை மீட்டுக் கொண்டார். நான் வந்த வழிகள், ஒரு நாள் நான் சாட்சி சொல்வேன், நான் வந்த வழிகள் சொல்லில் அடங்காத வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்களான வழிகளுக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த தேசத்துல கூட மோட்டார் பைக்ல ஆக்சிடென்ட் பட்டு செத்து போனார்கள் என்று சொன்னார்கள் போலீசாரினால். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேன். அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனிதனை திட்டம் பண்ணி கழுதையை காணப்படாமல் கொண்டு போய் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணி, அந்த மனுஷனுடைய அந்த கோத்திரம் என்ன, அந்த மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன, அந்த மனுஷன் எங்கிருந்து பிடிக்கப்பட்டான் என்பதை அந்த மனுஷன் மறந்து போனான். ஏன்னு சொன்னால், உயர்வுகள் வரும் போது ராஜா வந்தால் சொல்லவா வேண்டும். ஒரு தேசத்தினுடைய ராஜா வென்றால் அவர் சொல்லுகிறது தான் அந்த தேசமே நடுங்கும். அப்போ அவருக்கு அந்த ராஜரீகமான அந்த பதவி கிடைத்த உடனே அவர் தன்னை மறந்து போனார். நான் எந்த கோத்திரத்திலிருந்து வந்ததென்றே மறந்து போனார். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய தொடங்கினார். பிரியமானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை இந்த ராஜா செய்ய தொடங்கின போது, அமலேக்கியர் எல்லாவற்றையும் நீ மடங்கடித்து எல்லாவற்றையும் உயிரோடு வைக்காம அழித்து போடு என்று சொன்ன போது, இதை சொன்னது கர்த்தர். ஒருவரையும் உயிரோடு வைக்காமல் நீ அழித்து போடு என்று சொன்ன போது, சவுல் தன் ஆசைப்பட்டு ஆடு மாடுகள், அவருடைய பொருள்கள்ல இருந்து விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் எல்லாம் உயிரோடு கொண்டு வந்து சேர்த்தார். சாமுவேல் வந்து கேட்டதுக்கு சவுல் சொன்ன காரியம், கர்த்தருக்கு பலியிடுவதற்காக இதெல்லாம் கொண்டு வந்தேன். அருவருக்கப்படத்தக்க இடத்துல அமலேக்கியர் வைத்திருந்த காரியத்தை கர்த்தருக்கு பலியிடலாமா? இதுதான் நாங்கள் செய்கிற முட்டாள்தனமான காரியம். கர்த்தருக்கு பலியிடுவதற்கு உன் சொந்தத்தில இருந்து பலியிட வேண்டும். விலை மதிக்க முடியாததில் இருந்து பலியிட வேண்டும். நொண்டியும் பொருளும் சப்பானியுமாய் நீ பலியிடக்கூடாது. எங்கோ இருந்து கொண்டு வந்திருந்த அருவருப்பு கர்த்தருக்கு பலியிடக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பலியிட வேண்டும். கர்த்தருக்கு விலை மதிக்க முடியாததை பலியிட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான இருதயத்துக்கு ஏற்றதை பலியிட வேண்டும். நான் விரும்புகிறதை கர்த்தருக்கு பலியிட வேண்டும். அதுதான் உண்மையான பலி. பிரியமானவர்கள், இந்த சவுல் செய்த முட்டாள்தனமான காரியத்தினால் அவர் கடைசியில யார்கிட்ட போனார் தெரியுமா? குறி சொல்லுகிற இடத்துல, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான மனுஷர்களிடத்துல போக தொடங்கினார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு பயங்கரமாய் முடிந்தது. அவர் இறந்த விதம் மிகவும் வேதனையாய் முடிந்தது. பாருங்கள், இந்த சவுலினுடைய ராஜாவுக்கு பிறகு தாவீது அந்த இடத்துல ராஜாவானார். சவுலினுடைய ராஜரீகத்துக்கு பிறகு தாவீது அந்த இடத்துல ராஜாவானார். ஆனால் பாருங்க, தாவீதினுடைய ஒரு உத்தமத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னால், வாசிப்போம் 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 7வது வசனத்துல, அப்படியே தாவீதும் அபிஷாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார். இந்த கதை உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே.
சவுல் தாவீதை தேடி அவனை கொலை செய்வதற்கு பல தடவைகள் முயற்சி செய்தான். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால சவுலினால தாவீதை கொல்ல முடியவில்லை. இப்பொழுது இந்த இடத்துல சவுலை தாவீதினுடைய கையில கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரும் அயர்ந்த நித்திரை தாவீது தேடி வந்து அவனுடைய பாளையத்துக்குள்ள உள்ளே போய் அவனுடைய படுக்கை வரைக்கும் தாவீது வந்து விட்டான். அங்கே அந்த அபிஷாயும் தாவீதும் 2 பேரும் அந்த இடத்துல போகும்போது அபிஷாய் தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார் என்று வாசிங்க. 26வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறார்கள் பிரியமானவர்கள். அந்த ஊழியக்காரர்களை குத்தி போடுவோமா, இந்த அவர்களை இப்படி செஞ்சிருவோமா, அவன் என்ன இப்படி பண்றான், இவன் என்ன இப்படி பண்றான். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கச்சல் எப்படி வச்சிருக்கிறார், இதை மட்டும்தான் யோசிக்கணும். அதுக்கு தாவீது என்ன பதில் சொல்லுகிறார் என்று பாருங்க. அடுத்த வசனத்துல 26வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, அவனை கொல்லாதே என்று கூட சொல்லவில்லை, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் விலை மதிக்க முடியாத சொத்து. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ஊழியக்காரன் விழுந்து போய் இருக்கலாம், ஒருவேளை அந்த ஊழியக்காரன் உண்மையிலே பாவத்திலே இருக்கலாம், ஒருவேளை அந்த ஊழியக்காரத்திலே பலவிதமான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். நீ அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாய் உன் கையை நீட்டாதே. அப்படி நீட்டினால் அந்த நீட்டில ஒரு கை உனக்கு விரோதமாய் ஒரு நாள் வரும். கர்த்தர் பேசுகிறார். ஊழியக்காரனுக்கு விரோதமாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாய் உன் கையை நீட்டாதே. அந்த மனுஷனுக்கு விரோதமாய் உன் வாயை திறக்காதே. உன் வாய்க்கு காவல் வை. கர்த்தரிடத்துல பரிந்து பேசு. அந்த ஊழியக்காரனை காப்பாற்றுகிறதுக்கு உன்னால முடிந்த காரியத்தை செய். அதுதான் கர்த்தருடைய இருதயம். பிரியமானவர்களே, எலியாவை குறித்து நாங்கள் ஒரு காரியத்தை இங்கே பார்க்கும் போது, எலியாவினுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எலியா என்கிற ஒரு மனிதன் ஒரு பயங்கர தீர்க்கதரிசியா இருக்கிறார். பயங்கர தீர்க்கதரிசி. எலியாவை போல வேதத்திலே அசைவுகளை கொண்டு வந்த மனிதர்கள் வேறு தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியாது. என் வார்த்தையின்படியே அன்றி மழை பெய்யக்கூடாது என்று சொன்ன போது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடி வானம் கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, எலியா ஒருவர் தான் அக்கினி ரதத்திலே ஆண்டவர் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன். ஏனோக்கு காணப்படாமல் போனார் என்று வேதம் போட்டிருக்குது. ஆனால் எலியா உயிரோடு அக்கினி ரதத்துல வந்து ஆண்டவர் எலியாவை கொண்டு போனார் பரலோகத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரர். ஆனால் இந்த எலியா என்ற ஊழியக்காரனுடைய அபிஷேகத்தை குறித்து கொஞ்சம் கவனிப்போம். வாசித்து பார்க்கும் போது எலியா 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். எலியா என்கிற மனிதன் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட ஒரு தனி மனிதன். 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். இன்றைக்கு ஒரு சில ஊழியக்காரர்கள் வல்லமையாய் தேவனால பயன்படுத்தப்பட்டு சாத்தானுடைய தலையை நசுக்கிற ஊழியக்காரர்களை பார்க்க முடியும். வல்லமையான ஊழியங்கள், மகிமையான ஊழியங்கள். எலியாவை போலதான் அந்த ஊழியங்கள். அவன் உயிரோடு கொன்றான் ஆட்களை. ஊழியக்காரர்கள் சாத்தானுடைய கிரியைகளை நசுக்குகிறதும் அந்த கொல்கிறதுக்கு சமமான காரியங்கள் தான். இங்கே பார்க்கிற வசனத்தின்படி இது எலியா 400 தீர்க்கதரிசிகளை கொன்ற செய்தி நாபாலின் மனைவியாக யேசபேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவள் தெரிவிக்கப்பட்ட போது 19வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல
நான் நாளை இந்நேரத்திலும் பிராணனுக்கு செய்யாதே போனான், நான் நாளை இந்நேரத்தில் சொல்லப்பட்ட இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு நான் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கிறவர்கள் என்று சொல்ல சொன்னாள். என்ன ரகசியம் தெரியுமா பிரியமானவர்களே? 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்ட அந்த எலியாவுக்குள்ள இருந்த அந்த வல்லமை, அந்த தேவனை குறித்த பக்தி வைராக்கியம், இந்த செய்தி அவரை உடைத்தது. பிரியமானவர்களே, இந்த செய்தி எப்படி அவரை உடைக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு பெண், 400 பேரை கொண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண பெண் சொன்ன வார்த்தை எப்படி உடைத்தது? அதுவும் வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லி, நாளைக்கு நான் இன்னொரு ஒண்ணு செய்வேன். அப்போ கர்த்தர் எங்கே? நான் என்னை நடத்துகிற கர்த்தர் எங்கே என்ற கேள்வி ஏன் எலியா கேட்கவில்லை? வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனம் சொல்கிறது, 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகத்துல, அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போனான். ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களாய் இருந்தால், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் இருந்தால், ஆண்டவர் அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தால் தேசங்களை அசைக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் கர்த்தருக்கு நிற்கிறதுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். ஜீவனை தப்ப வைக்கிறதுக்கு ஓடக்கூடாது, விட்டுட்டு ஓடக்கூடாது. இன்றைக்கு ஒரு சில ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளை கவனித்து பார்க்கும் போது, தகப்பன்மார் இவ்வளவோ பயங்கரமான ஊழியங்களை, தேசங்களை கலக்கினார். பிள்ளைகள் சொல்லவே வேண்டாம், அங்கும் இங்கும் இருக்கிறார்கள். கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமான ஊழியம் தேசத்திலே நின்று, அந்த தேசத்திலே நின்று செய்யணும், அந்த தேசத்திலே நின்று திறப்பிலே நின்று செய்யணும். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே, அதுதான் தேவனுக்காய் இருக்கிற ஊழியக்காரர்கள் பிரியமானவர்களே. வாசிக்கும் போது, தொடர்ந்து வாசிக்கும் போது 4வது வசனம் சொல்கிறது, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொன்னான். இதை நன்றாக கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க பிரியமான பிள்ளைகளே. எலியாவுக்கு என்ன நடந்து தான் சாக வேண்டும் என்று அந்த இடத்துக்கு போகிறார்? ஏன் தான் சாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் கடைசி வரைக்கும், தன் மூச்சு இருக்கு வரைக்கும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று முயற்சி பண்ண வேண்டும். தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, இனி போதும், என்னுடைய வாழ்க்கை காணும். இதுக்கு பிறகு கர்த்தர் அந்த மனிதனை பயன்படுத்துவாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தயவு செய்து இதை யோசிங்க. இப்படி ஒரு மனிதன் பேசுறதுக்கு பிறகு அந்த மனிதனை பூமியில கர்த்தர் வைக்க மாட்டார், கர்த்தர் கடைசி வரை வைக்க மாட்டார். ஏன்னு சொன்னா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லையே, அந்த மனுஷனுக்கு ஒரு தேவனை குறித்த ஒரு தைரியம் இல்லை. எப்படி ஆண்டவர் வச்சிருப்பார்? உடனே எடுத்துருவார். இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு சில ஊழியக்காரர்களை கர்த்தர் சீக்கிரத்தில் எடுத்துறார் என்றால் அவங்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் கலைந்து போகிறபடியினால், அந்த வைராக்கியம், கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் குறைவுபடுகிறதுனால தேவனுக்காய் கடைசி மூச்சு வரைக்கும் ஓடுகிறதற்கு அந்த ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. அந்த சூரியனியால் சொன்னால், நான் உனக்கு சொன்னாலேயே நீ ஓட்டத்தை நிறுத்தாதே. குதிரைகளோடு சேர்ந்து ஓடுகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எங்களோட ஓட்டம் நிறுத்தப்படக்கூடாது. ஓட்டத்தினுடைய முடிவு பரலோகம் தான். ஓட்டத்தினுடைய முடிவு தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதுதான். இங்கே பார்க்கிறோம். அப்படி சொல்லி 5வது வசனம் சொல்கிறது, அவன் ஒரு சூளை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ண. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படி ஐயா நித்திரை வந்தது? இப்படி ஒரு சோதனை இருக்கிற மனிதனுக்கு எப்படி நல்ல நித்திரை வந்தது? சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஆண்டவர் அவ்வளவோ நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவுதான்
நல்ல காரியங்களை கர்த்தருக்காக பயங்கரமாய் செய்ததுக்கு பிறகு ஒரு மனிதன் சோர்ந்து போனாலும் அவர் அந்த மனிதன் மேல் அவ்வளவு இரக்கம் வச்சிருப்பார். அப்படி இரக்கம் வச்சதுனாலதான் அக்கினி ரதம் அனுப்பி எலியாவை கூப்பிட்டார். ஆனா இங்க பாருங்க, உடனடியாவே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சில வேளை சோர்ந்து போவோமா இருந்தால் கர்த்தர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, யாரையாகிலும் ஒருவரை டக்குன்னு அனுப்புவார். அனுப்பி அவனை கொஞ்சம் தேற்று, அவன் கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டான் என்று சொல்லி பாருங்க, ஒரு தூதனை அனுப்பி தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். பாருங்க, நல்ல விஷயம் நடக்குது. போஜனம் பண்ணினோட என்ன நடக்குதுன்னு பாருங்க. போஜனம் பண்ணு என்றான். உடனே 6வது வசனத்துல 19வது 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பி படுத்துக் கொண்டான். அப்ப பாருங்க, அது எப்படி வந்தது, இந்த சாப்பாடு தண்ணி வந்தது எப்படி வந்தது எல்லாம் யோசிக்கவே இல்லை. கடற்கடன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி படுத்துக் கொண்டான். அவன் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 2ஆம் தரம் தூதன் வந்து சொன்ன போது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்ன போது, திருப்பி அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து, அவன் குடித்த அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. அவன் புசித்து குடித்து இருந்த அந்த போஜனத்தினுடைய பலத்தினால 40 நாள், அதுக்கு பிறகு அவன் சாப்பிட்டதாவே வேதத்துல போடப்படவில்லை. 40 நாள் அந்த புசித்து குடித்த அந்த போஜனத்தினுடைய பலத்தினால ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டுக்கும் அவன் நடந்து போனான். ஆனா ஆண்டவர் அங்கே அவனை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். இங்க உனக்கு என்ன காரியம், என்னத்துக்கு இங்க வந்திருக்கிறார்? கர்த்தர் ஒரு நாளும் ஒரு மனிதனை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை அப்படியே விட மாட்டார். பின்னால வந்து கொண்டே இருப்பார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லாமல் இருந்தேன். சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சது, இப்ப இல்ல, அப்பதான் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்கள் எல்லாம் இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது பேசுகிறது கர்த்தர் பேசும் போது இவர் என்ன சாட்டு போக்கு சொல்லுகிறார் என்றால், அங்கங்கெல்லாம் அதெல்லாம் நடந்துட்டு, நான் மட்டும்தான் இப்ப மிச்சம், என்னையும் போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க என்று இவர் ஆண்டவருக்கு கதை சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருக்கு கதை சொல்லலாமா? ஆண்டவர் வந்து நின்றாலே அமைதலாய் சொல்லும், அடியேன் சொல்லுங்க ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கணும். இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்கும் போது இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க வந்துட்டீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று சொல்லியிருக்கணும். இதை விட்டுட்டு ஆண்டவருக்கு ஹிஸ்துவார் சொல்லுகிறார், ஒரு சரித்திரம் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில், என்னுடைய பீரோக்கு வா, உன்னோட நான் பேசணும் அப்படி என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பலத்த பெரும் காற்று, கர்த்தருடைய கோபத்தை எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பலத்த பெரும் காற்று, அங்கே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சிகளும், காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலே கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அப்போ பூமி அதிர்ச்சி வரும்போது கர்த்தருடைய கோபத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது.
கர்த்தருடைய கோபத்தை எலியாவுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அந்த அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. தன்னுடைய கோபங்களை எலியாவுக்கு அடிக்கடி காட்டினார். நீ எங்க நிற்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நான் யார் தெரியுமா அப்படி என்று தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்துகிறார். அக்கினியில் இருக்கு. அக்கினிக்கு பின் என்ன நடக்குது என்றால் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அவர் ஒரு சாஃப்டான தெய்வம், அமைதலான தேவன். மெல்லிய சத்தத்தில் இப்பொழுது எலியாவோடு பேசுகிறார். அந்த சத்தத்தை எலியாவால தாங்க முடியல. பிரியமானவர்களே, அந்த சத்தத்தை எலியா கேட்ட போது, இதற்கு முன்பு கர்த்தர் எத்தனையோ தடவை எலியாவோடு பேசுகிற போது எலியா அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்தார். ஆனா இப்பொழுது பேசுகிற சத்தம் எலியாவால தாங்க முடியவில்லை. அந்த மெல்லிய சத்தத்தை எலியா கேட்க முடியாதபடி அதை எலியா கேட்ட போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் உண்டாயிற்று. இங்கே உனக்கு என்ன காரியம் பாருங்க. அப்பவும் எலியா கர்த்தருக்கு கதை சொல்லுகிறார். இங்குதான் நாங்க செய்கிற தவறு. ஒரு ஆண்டவரிடத்துல சரண்ட பண்ணுக வேண்டிய பிள்ளைகள், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், நான் உங்களை நம்பி இருந்த ஒரு மனிதன், நான் இப்படி செய்திருக்க கூடாது, நான் தவறி விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இதை விட்டு திரும்பவும் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் ஆண்டவரே. உங்களுக்கு தெரிந்தானே, உங்களுக்கு தெரிந்தானே நான் எவ்வளவு பக்தி வைராக்கியமாய் செயல்பட்டேன் என்று தெரிந்தானே. உங்களுக்கு முன்பாக நான் இந்த வார்த்தையை சொல்லும் போது நான் சில விஷயத்தை உணர்த்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். பக்தி வைராக்கியமாய் இருக்கிறது என்பது நம்முடைய வாய் பேச்சினாலே அல்ல, நம்முடைய கிரியைகளினால். அதை நம்முடைய கிரியைகள் தான் நான் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று மனுஷர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்கள் எல்லாம் இடிச்சு உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால கொண்டு போட்டார்கள், நான் ஒருவர் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். இப்படி சொன்ன போது கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. பிரியமானவர்களே, இப்படி சொல்லலாமா? கர்த்தருக்கு போய் சொல்லலாமா? நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை உம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் கொண்டு போட்டார்கள், என்னையும் கொண்டு போடுவதற்கு இவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள் என்று சொன்ன போதே ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும். பிரியமானவர்களே, வாசிக்கும் போதே 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை 18வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்களுடைய 1 ராஜாக்கள் புத்தகம், மன்னிக்கவும், 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இவர் சொன்னார், நான் ஒருவன் தான் ஆண்டவரே மிச்சமா இருக்கிறேன். ஆண்டவரே எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு தள்ளிட்டாங்க ஆண்டவரே, நான் ஒரு ஆள் தான் மிச்சம். ஆண்டவர் சொன்னார், உன்னை விட 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன், அதுவும் வைராக்கியமானவங்க, பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் மிச்சமா எனக்கு இருக்கிறார். இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் இல்லாவிட்டால் இந்த ஊழியம் நடக்காது என்று உங்க வாயால சொல்லாதிருங்க. நான் இல்லாட்டா எல்லாம் முடிஞ்சது அப்படி என்று நீங்க நினைக்காதிருங்க, சொல்லாதிருங்க. சபை கர்த்தருடையது, சபையை கர்த்தர் கட்டுவார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க ஒருவன் ஒரு காரியம் செய்யல என்றால் கர்த்தர் இன்னொரு ஆளை வைத்து செய்வார். இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் தேவனுடைய வார்த்தை. என்னை அல்லாமல் ஒன்று நடக்காது என்று யாரும் சொல்லாதிருங்க. அப்படி சொன்னீங்களா இருந்தா அடுத்த நிமிஷம் அடுத்த சில கஷணங்கள்ல கர்த்தர் உங்களை ஒரு காரியத்துல கீழே வச்சிருவார். அப்படி சொன்னா அவருக்கு அது பிடிக்காது, அவர் வேதனைப்படுவார், அவருடைய உள்ளம் துக்கப்படும். பெருமைக்கு அடையாளம் லூசிபருடைய குணாதிசயம் அது.
நான் என்று நினைத்தான், விழுந்தான் கீழே. நான் என்ற நினைவு அவனுக்குள்ள வந்த உடனே கீழே விழுந்தான். அந்த வார்த்தை வரக்கூடாது. எலியா சொன்னான், நான் ஒருவன் மாத்திருந்தான் ஆண்டவரே. கர்த்தருக்கே சொல்லுகிறார் என்றால் நீங்கள் யோசிங்க. கர்த்தர் சர்வ ஞானி, அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உலக அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவர்தான். எல்லா உலகத்தின் எல்லா மூலையிலும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும், எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அவருக்கு போயிட்டு எலியா சொல்லுகிறார், நான் ஒருவன் மாத்திரம்தான் ஆண்டவரே. கதை சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரே அடி, உன்னை விட வைராக்கியமான 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். எனக்காக அவங்க முழங்கால்களை பாகால்களுக்கு முடக்காத 7000 பேரை இந்த மீதியா வச்சிருக்கிறேன். அதோட எலியா தன் வாய்க்கு காவல் போட்டார். அதோடு அந்த எலியாவுடைய சாப்டர் க்ளோஸ். ஏன்னு சொன்னால், பக்தி வைராக்கியம் இல்லாதவர்களை கர்த்தர் பூமியிலே ஊழியக்காரர்களாய் வைத்து பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்காக நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், நான் அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். வைராக்கியம் ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவுக்கு பொங்கி எழும்புகிறதோ அப்போதுதான் அந்த ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துவார். கண்களை மூடி இந்த அபிஷேகம் என்கிற 2வது பாகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இதனுடைய 3வது பாகத்திலே கர்த்தர் மிகுதியான காரியத்தை பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் இருந்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்படத்தக்கவர்கள், ஆண்டவரே, சோம்பல் உள்ளவர்களாய் படுத்துக் கொண்டிருக்காதபடி கர்த்தருக்காக ஓடத்தக்கதாக அவர்களுக்கு மான்கால்களை கொடுத்த கால்களை கொடுத்து அவர்களை நடத்துங்களப்பா. ஆண்டவரே, குதிரைகளோடு சேர்ந்து ஓட அவர்களை பழக்குவீங்க. ஆவியானவரே, உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரை காலங்களிலும் கர்த்தாவே உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகளை நடத்தி வந்தபடியினால், அந்த ஊழியக்காரர்களை நடத்தி வந்தபடியினால், விசுவாசிகளை நடத்தி வந்தபடியினால், இனி வருகிற நாட்களிலும் உங்களுடைய கிருபை அவர்களை தொடர்ந்து நடத்தும்படி, ஆண்டவரே, எலியாவை அக்கினி ரதத்திலே நீங்கள் கொண்டு போனது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தூதர்கள் அவர்களை பலப்படுத்தி அந்த ஊழியத்திலே நிலைநிறுத்தும்படி நான் செபிக்கிறேன். உன்னதமானுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த ஒரு பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த வார்த்தை என்னோடு கர்த்தர் பேசினார் என்று எந்த ஒரு பிள்ளை சொல்லுகிறார்களோ, மறக்காதபடி அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மறக்காதபடி அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, பேசப்பட்ட வார்த்தையின்படி அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களோட பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலமாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.